வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கேம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சஞ்சய் தான். வணக்கம் சஞ்சய். வணக்கம் ப்ரோ. ஸோ வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஷோக்கு வரீங்க. ரொம்ப சந்தோஷம் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. தொடர்ந்து இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த கேம் ஓவரால் உங்களோட இது என்ன இருந்துச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறது 14 ஓவர் அப்படின்ற ஒரு இதாயிடுச்சு. ஐ மீன் இப்போ ஓவர் ரேட் ஓவர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 14 ஓவர் அப்படின்றதுனால ஆர்சிபி கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறும் 95 தான் அடிச்சாங்க. வந்த உடனே எல்லாரும் டேக் ஆன் பண்ணணும் ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஆர்சிபி? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா நார்மலா வந்து ரெயின் அஃபெக்டட் மேட்சஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் நல்லா வந்து ஈவன் பவுன்ஸ் இருக்காது, நல்லா பவுன்ஸ் ஆகும், உங்களுக்கு ஸ்கிட் ஆகும் பால் நல்லா, உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே டஃப் தான். சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து டாஸ் வழக்கம் போல எப்படின்னா தோத்துட்டாங்க. சோ நார்மலா சின்னசாமியில பாத்தீங்கன்னா எப்பவுமே டாஸ் வின் த மேட்ச் அந்த மாதிரியே ஒரு ட்ரெண்ட் தான். சோ மோஸ்டா சேசிங் தான் எடுப்பாங்க, ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து இவங்க எனக்கு தெரிஞ்ச 14 ஓவர்ஸ் ஸோ ரன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிக்கணும் அப்படிங்கிற இதுல பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2016 வந்து இதே வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து பிளே பண்ணாங்க. இதே மாதிரி ரெயின் அஃபெக்டட் மேட்ச் தான், இதே 14 ஓவர்ஸ் தான். சோ இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த மேட்ச்ல வந்து கெயில் செஞ்சுரி அண்ட் விராட் கோலி 70 சம்திங் அடிச்சாங்க. 14 ஓவர்ஸ்லேயே 200+ டோட்டல் செட் பண்ணாங்க. திருப்பி வந்து பஞ்சாப் வந்து 120 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சோ வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைன், அப்படி அவங்க பாசிட்டிவா எடுத்திருக்கலாம் மேபி. ஆனா வந்து இவங்க வந்து இந்த டைம் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஷாட்ஸ் பிளே பண்ண மாதிரி இருக்கு. பட் அது என்ன சொன்னாலுமே ப்ரோ, ஆனா பஞ்சாபோட பவுலர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சோ இந்த மாதிரி மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா யாரு வந்து குட் லென்த்ல வந்து பவுல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அது ஃபேவரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 விக்கெட் எல்லாமே ஸ்டார்டிங் 2 விக்கெட்ஸ் கோலியா இருக்கட்டும் சால்ட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு குட் லென்த் ஆர் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த். இந்த லென்த்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பால் பிச் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல வந்து 4 ஓவர் பவர் பிளே, அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 4 to 5 பவுண்டரிஸ் தான் அடிச்சாங்க. அந்த 4 to 5 பவுண்டரிஸ்மே பாத்தீங்கன்னா டவுன் த லெக், ஆன் த பேட்ஸ், ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் இந்த மாதிரி தான். ஒரு குட் லென்த் டெலிவரி ஆர் ஷார்ட் டெலிவரிஸ் வந்து அவங்க பவுண்டரி கன்சிடர் பண்ணல. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி பேட்டிங் ஒஸ்ட்டை விட நம்ம வந்து பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து பெட்டரா பவுலிங் போட்டாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஓகே, கூல். அண்ட் அது அந்த ஒரு ரீசனால தான் ஆர்சிபி டேக் ஆன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா? மேபி லைக் அவங்களோட பவுலிங் லென்த் அண்ட் லைன். ஓகே. நோ ஷார்ட் ஆஃப் குவாலிட்டி ப்ரோ. இவங்க எல்லாமே குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸ். நீங்க சால்ட், லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். இவங்க எல்லாருமே ஷார்ட் பால், குட் லென்த் பால் எல்லாம் ஈஸியா பிளே பண்றவங்க தான். அதே மாதிரி வந்து இவங்க வந்து பவுலிங் வந்து பெர்ஃபெக்டா போட்டனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுவும் இல்லாம வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த 14 ஓவர்ஸ் வேற 4 ஓவர் பவர் பிளே அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைச்சு கொஞ்சம் அக்ரெசிவ் ஷாட் பிளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச கோலி வழக்கம் போல கொஞ்சம் ஆங்கரிங் ரோல் பண்ணியிருந்திருக்கலாம் மேபி. ஓகே. சோ இப்ப நிறைய நம்ம இப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசலாம், பட் அது அவங்களோட தான் ப்ரோ. ஓகே. அண்ட் ரஜத் பட்டிடர் வந்து சில மேட்ச்லாம் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிறாரு. சில மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா ஆடுறாரு. இது வந்து நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து 23 ரன்ஸ் ஆஃப் 18 டெலிவரிஸ் எடுத்திருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கொஞ்சம் ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடுறது. இதுக்கு முன்னாடியும் இதே சின்னசாமியில அவர் கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடினதுனால டீம் ஸ்ட்ரகிள் பண்ண நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பட்டிதரோட இந்த இன்னிங்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பர்டிகுலரா பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு பட்டிதார் வந்து அவரோட ஒர்க் தான் பண்ணாரு ப்ரோ. மேபி வந்து அவரை சுத்தி மேபி ஏன்னா இப்ப விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் பட்டிதார் தான் அந்த ஆங்கரிங் ரோல் எடுக்கணும். சோ அவரை சுத்தி இருக்க பேட்ஸ்மேன் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா ஆடி இருக்கலாம். நான் உங்களுக்கு அந்த 2016 மேட்ச் சொன்னேன்ல ப்ரோ, பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் அந்த மேட்ச்லயே வந்து சஹல் தான் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நீங்க சஹல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெய்னி கண்டிஷன்ஸ்ல ரெயின் அஃபெக்ட் பண்ண மேட்ச்ல இன்னும் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ வந்து உங்களுக்கு நார்மலா இந்த ரெயின் அஃபெக்டட் மேட்சஸ்ல கொஞ்சம் ட்ரை அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு பால் நல்லா கிரிப் கிடைக்கும், நல்லா ஸ்பின் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து சஹலை டேக் ஆன் பண்ணணுங்க உங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஒரு லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நீங்க வந்து ஒரு பவர் ஹிட்டிங் போயிருக்கலாம் மேபி. அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து இவங்க சுத்தி இருக்கிற வந்து ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், சோ இவங்க கொஞ்சம் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்கலாம்னு தோணுது. நம்ம எடுத்தோன்னே எல்லா பிளேயுமே பட்டிதார் மேல போட முடியாது. பட்டிதார் இஸ் அ கிளாஸ் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்பின்.
ம் அவரு அவ்வளவுதான் ப்ரோ. ஃபாஸ்ட் பவுலிங் அந்த மாதிரி வரப்ப கொஞ்சம் வந்து அவரு லேக் ஆவாரு தான். ம் ஆனா வந்து ஸ்பின்ல வந்து அவரு ஒரு ம் பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் இன் இந்தியானே சொல்லலாம். அந்த ம் அளவுக்கு ஒரு குட் ஹிட்டர். சோ ம் அவர் மேலேயே நம்ம என்டையரா எல்லா ப்ரெஷரையும் போட முடியாது. ஓகே ரைட் கூல். அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்க அப்படின்னா டிம் டேவிட் அந்த அதர் ஹேண்ட் 26 பால் 50 ரன். மற்ற எல்லாருமே இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இந்த பிச்சை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. டிம் டேவிட் அந்த அதர் ஹேண்ட் அவ்வளோ ஈஸியாக போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா மற்ற எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணும்போது டிம் டேவிட் என்ன ஸ்பெஷலாக பண்ணாருன்னு நினைக்கிறீங்க இந்த இன்னிங்ஸ்ல? எந்த அப்ரோச் அவரோடதுல இந்த ஐ மீன் இந்த இதில் கிளிக் ஆகிறதுக்கோ இந்த மேட்ச்ல பர்டிகுலராக ஹிட் ஆகிறதுக்கோ டிம் டேவிடோட அப்ரோச் என்ன டிஃபரன்ஸாக இருந்தது அப்படி? ஃபர்ஸ்ட் டிம் டேவிட் வந்து பேட் ஃபர்ஸ்ட்ல ஆல்வேஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ப்ரோ அந்த ரன்ஸ். அதுல ம் வந்து எந்த டவுட்டும் இல்ல. அவர் வந்து பேட் செகண்ட் சேசிங்ல தான் அவரோட ஆவரேஜ் ரொம்ப மோசமா இருக்கு. ம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ஆர் 15ஸ்ல தான் இருக்கு அவர் ஆவரேஜ். ஆனா பேட் ஃபர்ஸ்ட்ல ம் சின்னசுவாமியில அவரோட ஆவரேஜ் வந்து 33+. ஸோ ம் வந்து இந்த 50க்கு முன்னாடியே ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு வெல் அபவ் 30 தான். ஸோ ம் இட்ஸ் வெரி குட் ஆவரேஜ். ம் நார்மலா பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் அவருக்கு ஆப்ஷனும் கிடையாது. வேற எந்த பேட்ஸ்மேனும் ஆமா. கிடையாது. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் அவங்க தான் இருந்தாங்க. சோ மேபி இன்னும் 2 3 பேட்ஸ்மேன் இருந்தா இன்னும் 10 ஆர் 20 ரன்ஸ் பிளஸ் ஆயிருக்கலாம். பட் ம் எனக்கு இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு வந்து ப்ரோ டிம் டேவிட் பேட் ஃபர்ஸ்ட் ஹீஸ் அ பீஸ்ட். அவர் ம் வந்து எந்த ப்ரெஷர் இல்லாம அவர் வந்து பிபிஎல்லே அதே மாதிரி தான் ப்ரோ. ம் பிபிஎல்ல வந்து இந்த பவர் சர்ஜ்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து இப்ப எப்படி 4 ஓவர்ஸ் பவர் பிளே, அந்த 2 ஓவர் வந்து இடையில நீங்க எப்ப வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ம் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து அவர் இது பண்ணாரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட்ல தான் அவருக்கு செம ஆவரேஜ், செம ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. சோ ம் மேபி அது ஒரு சின்ன சுவாமிலையும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ம் அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் ப்ரோ. ஓகே கூல். அண்ட் பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கோ யான்சன் இன்னைக்கு பிரில்லியண்டான ஒரு பவுலிங் ஸ்பெல். 3 ஓவரில் வெறும் 10 ரன்னே கொடுத்து 2 முக்கியமான விக்கெட். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஆன் த அதர் ஹேண்ட் அவருமே பிரில்லியண்டான ஒரு ஸ்பெல் போடுறாரு. சஹல் அவர் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 பேருக்கு இன்னைக்கு நல்ல இந்த மற்ற பவுலர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த 3 பேருக்கு பர்டிகுலரா எதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள் ப்ரோ. ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஒரு பேஸ் பவுலர்ஸா இருக்கட்டும், ம் அவங்கள வந்து லைனா ஹிட் பண்ணாங்க. ம் எல்லாருமே வந்து குட் லென்த்ல. நீங்க சுயேஷ் சர்மாவே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இவரு நேஹல் அதே. வதேரா அடிச்ச ம் ஓவர் வந்து அதுக்கு முன்னாடி 4 பால் டாட். ம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 4 ரிவர்ஸ் ஸ்வீப்ல வந்து ஒரு 4 அடிச்சாரு. அந்த ஓவர் வந்து கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சுச்சு. சோ நெக்ஸ்ட் ஓவர் வரப்பதான் வந்து அவர் அடிச்சாங்க. ம் அப்பவே பாத்தீங்கன்னா விராட் கோலி போய் அவர்கிட்ட சொல்லுவாரு கொஞ்சம் லைன். அவர் என்னன்னா ஃபுல்லா போடுவாரு. ஒரு ம் பால் வந்து நல்லா ஃபுல்லா ஸ்பின் ஆகி வெளியே போயிடும். பீட்டன் ம் கீப்பரும் பீட்டன் ஆயிருவாரு. அது வந்து போயிடும். சோ ம் நீங்க வந்து லென்த் எந்த அளவுக்கு கொஞ்சம் புல் பேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஸ்பின்னரா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து குட் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும். ஹேசல்வுட்டே நீங்க எடுத்துக்கலாம். அதான் ஒரு ரீசன். நீங்க வந்து எந்த பவுலர் இல்ல. இது வந்து சிம்பிளா இன்னைக்கு மேட்ச் டிட்டர்மைன் பண்ணோம்னா ம் ஆர்சிபி பவுலிங் வெர்சஸ் பஞ்சாப் பவுலர்ஸ் யாரு வந்து அந்த லைனை ஹிட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து அந்த ம் அட்வான்டேஜும் கிடைச்சிருக்கு, விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு ப்ரோ. ம் ஓகே ரைட். நெக்ஸ்ட் அப்படி செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா பஞ்சாப் ரொம்ப ரிலேட்டிவா கொஞ்சம் அப்படி ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது அவங்க காட்டின இன்டென்ட் வந்து இல்ல இல்ல நாங்க நிதானமா நீட்டான நல்ல பால்ல வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்க நீட்டா ஆடிடுறோம், தேவையில்லாம எல்லா பாலையும் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்ல இருந்தாங்கன்னு பாக்குறீங்களா நீங்க பஞ்சாப் கிங்ஸ்? மேபி கரெக்ட் ப்ரோ. ஆனா எனக்கு இன்னொரு அது ஒரு டாக்டிக்கல் ஒரு சின்ன ஒரு ஒரு ம் எனக்கு ஒரு ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு இது இருக்கு. ம் பட் வந்து இப்ப அதான் நான் சொன்னேன்ல ப்ரோ. இப்ப வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய சொல்லலாம். பட் இருந்தாலுமே நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ ஆர்சிபியோட பெஸ்ட் பவுலர் ஹேசல்வுட். ம் ஹேசல்வுட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றது. சோ ம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 2 ஓவர், எஸ் தயால். யாஷயால் ஒரு ஓவர், ஹேசல்வுட் ஒரு ஓவர். சோ ம் 4 ஓவர் அப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி ஹேசல்வுட் வந்து 2 ஓவர்ஸ் பவர் பிளேல கம்ப்ளீட் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. ம் என்ன ஒரே ஒரு ரீசன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் பவுலர் வந்து ஹேசல்வுட். அவரோட வந்து ஸ்ட்ரென்த் வந்து இனிஷியல் ஓவர்ஸ்ல போட்டு விக்கெட் எடுக்கிறது. ம் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஸ்டாட் ப்ரோ. பஞ்சாப் கிங்ஸோட 75% ஆஃப் த ரன்ஸ் வந்து டாப் 3 பேட்டர்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. சோ ஓகே. அவங்களோட மிடில் ஆர்டர்ஸும் சரி அப்பப்பதான் கிளிக் ஆயிருக்காங்க. ம் சஷாந்த் சிங் ஒரு மேட்ச் அடிச்சாரு, மார்க்கோ யான்சன் ஒரு மேட்ச் ம் அடிச்சாரு, வதேரா ஒரு மேட்ச் 60 அடிச்சாரு. சோ அங்க ஆன் அண்ட் ஆஃப் தான் அவங்க வந்து அப்பப்போ ஒரு ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு இருந்தே தவிர ம் 75% ஆஃப் த ரன்ஸ் பிபிகேஎஸ் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 பேட்ஸ்மேன்ஸோட தான். ம் அப்படி இருக்கிறப்போ உங்களோட இது ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா டாப் 3 பேட்டர்ஸா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ம் அப்ப வந்து என்னன்னா
மேபி அது வந்து நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்னு சொல்லல, மேபி இப்படி பண்ணிருக்கலாமே. ஒரு ஹேசல்வுட்டுக்கு ஸ்டார்டிங் 2 ஓவர் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் ஜெயால். புவனேஸ்வர் குமார் வந்து நக்கல் பால் போடுவார் டெத்ல, யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவாரு, ஸ்லோவர் ரன்ஸ் போடுவாரு. யாஷ் ஜெயால் வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் ரன்ஸ் போடுவாரு. ஸோ உங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து இன்கேஸ் மேட்ச் வந்து ஒரு டெத் ஓவர் வரைக்கும் போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருப்பாங்க. மேபி இன்கேஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஹேசல்வுட்டும் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியா ஆர்சிபி மேட்சா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் bro. ஓகே கூல். அண்ட் ஆர்சிபி இன்னைக்கு இந்த பவுலிங் ரொட்டேஷனை தாண்டி ஹேசல்வுட்க்கு இன்னைக்கு கிளிக் ஆனதுக்கு என்ன காரணம்? அண்ட் இன்னைக்கு ரொம்ப இன்னும் சூப்பராக போட்டது வந்து யாருன்னா புவனேஸ்வர் குமாருமே பர்டிகுலராக நல்ல முக்கியமான விக்கெட்ஸ் 2 3 எடுத்தார். குறிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப் பெருசாக டெவலப் ஆயிராம டக் டக்குன்னு அந்த விக்கெட்டை காலி பண்ணிட்டு அடுத்து ஒரு குட்டி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியா இருந்தது. அந்த 2 பேருக்கும் இன்னைக்கு கிளிக் ஆனதுக்கான ரீசன் என்ன? ஹேசலோட வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லயே வைக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா ஐபிஎல் இந்த 2025 ஐபிஎல் எடுத்தீங்கன்னா அவரு தான் வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எடுத்தவர். அது வந்து கேச்சஸா கன்வெர்ட் ஆயிருக்கலாம், இல்ல H4 போயிருக்கலாம். அதாவது பேட்ல வந்து எட்ஜ் எடுத்ததுல வந்து டாப் பவுலர் ஹேசல்வுட் தான். சோ வந்து அவர் போட்ட பால்ஸ்ல வந்து 11% ஆஃப் த பால்ஸ் வந்து எட்ஜ் எடுத்திருக்கு. சோ வந்து அது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து வெரி வெரி ஹை. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டீசென்டான ஒரு பவுலர் தான் ஹேசல்வுட். சோ நமக்கு புவனேஸ்வர் குமாரும் தெரியும், அவரும் வந்து ஒரு ஸ்விங், மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்விங் டிபெண்ட் பண்ண பவுலர்ஸ் தான். ஆனால் அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எவர் கன்சிஸ்டன்ஸ் இன் இஸ் லைன் அண்ட் லென்த். அவர் லைன் அண்ட் லென்த்ல வந்து தப்பு பண்ணவே மாட்டார். சோ சிம்பிள் ப்ரோ, இந்த மேட்ச்ல வந்து நீங்க வந்து இது ரைன் அஃபெக்ட் ஆகாத மேட்ச்னா நீங்க சொல்லிருக்கலாம் மேபி ஸ்விங் இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லர் லென்த் பால்ஸ் எல்லாம் போட்டா ஸ்விங் ஆகலாம், உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்விங் எதுவுமே இல்ல, பால் வந்து வெட்டாயிரும், நீங்க அவுட்ஃபீல்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாட் வந்து சால்ட் அடிச்சதா கோலி அடிச்சதான்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஷாட் அடிச்சாங்க, போல்னு சொல்லி எல்லாம் நின்றுட்டாங்க, பால் அங்கேயே நின்றுச்சு. சோ அதனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈரப்பதம் வந்து உங்களுக்கு அங்க இருக்கிறப்ப வந்து நீங்க லைன் அண்ட் லென்ஸா ஹிட் பண்ணியே ஆகணும் ப்ரோ. லைன் அண்ட் லென்ஸ் ஹிட் பண்ணீங்கன்னா சிம்பிள் ஈஸி வின் ப்ரோ. ஓகே கூல். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். சின்ன சுவாமியில ஆர்சிபி என்ன தப்பு பண்றாங்க? 3 மேட்ச் பேக் டு பேக் தோத்துருக்காங்க. ஆர்சிபி தோத்ததுக்கு என்ன ரீசன்? அண்ட் ஆர்சிபி இந்த வின்னிங் வேஸா மாத்திரம் அப்படின்னா வாட் ஷுட் தே டு? கொஞ்சம் ஃபன்னியா சொல்லணும்னா ப்ரோ, அவங்க எக்ஸ்பிளேயர்ஸ் தான் அவங்க ப்ராப்ளமே. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி நினைக்கிறேன், இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து அவங்க எக்ஸ்பிளேயர் சிராஜ் தான் வந்து அந்த அவங்க கேமை வின் பண்ணி கொடுத்தாரு. செகண்ட் மேட்ச் வந்து இவரு KL ராகுல் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்ல ஜஹல், எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் RR கூட நினைக்கிறேன் ப்ரோ, அதுல ஹசரங்கா தான் மேன் ஆஃப் த மேட்சா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹசரங்காவும் ஆர்சிபி பிளேயர். சோ அந்த பேசிஸ்ல பட் ஆன் ஃபன்னி நோட், பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இந்த டைம் வந்து ஆர்சிபியோட பவுலிங் வந்து எல்லா சீசனா கம்பேர் பண்றப்போ ரிலேட்டிவ்லி வெரி பெட்டரா இருக்கு ப்ரோ. ஆனா வந்து ஆர்சிபி பேட்டிங் லைனப்ல நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் ஒன்னு சொல்றேன். நீங்க எப்பப்பெல்லாம் வந்து டாப் 3 ஸ்கோர் பண்றாங்களோ பாட்டம் 3 வந்து ஸ்கோர் பண்றதே இல்லை. அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அப்படி இருந்தாலும் டெத்ல வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அட்லீஸ்ட் அந்த 20 or 30 ஆஃப் 10 balls or 15 balls அது வரதே இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சால்ட் எந்த மேட்ச் எல்லாம் ஸ்கோர் பண்றாரோ அந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்து ஸ்கோரே பண்ண மாட்டாரு, பேட்டிங்கே கிடைக்காது அவருக்கு. சோ அந்த மாதிரி ஒன்னா டாப் ஆர்டரே அடிச்சு முடிச்சிடுறாங்க, இல்லைன்னா கீழே அவங்க இன்கேஸ் வந்து சீக்கிரம் குவிக் கேட்ச் விட்டாலுமே வந்து கீழே வந்து கேபிடலைஸ் பண்றதுக்கு வந்து இல்ல. லிவிங்ஸ்டன் எல்லாருமே சொல்றாங்க ப்ரோ, நான் இப்ப கூட உங்க லைவ் பார்த்துட்டு தான் வந்தேன். சோ அதுல வந்து லிவிங்ஸ்டன்ல சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு டூ ஹார்ஷ் ப்ரோ. லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் இவங்க எல்லாமே வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணக்கூடாது ப்ரோ, டாப் அண்ட் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சோ இவங்களோட ஒரு இது நீங்க வேர்ல்ட் கப்ல பாத்திருப்பீங்க, ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா மேக்ஸ்வெல் அந்த இதே வேர்ல்ட் கப்பே ஆடாம அதுல வந்து ஒரு இன்ஜுரியில வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணி கொடுத்து ஆஸ்திரேலியா கப்பே டைட்டில் ஜெயிச்சாங்க. சோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் லிவிங்ஸ்டன். இன்னும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் இன்னைக்கு ஒண்ணு ஆர்சிபி பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு அந்த இதுல ப்ரோ, இம்பாக்ட் பிளேயர் இதுல வந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து நாங்க உங்க லைவ் பார்த்தேன், அதுல வந்து அவரு பேசினாங்க, சொன்னாங்க விராட் கோலி வந்து இது பண்ணணும், அவர் என்ன பண்றாரு இன்னர் ஃபீல்ட்ல தானே இருக்காருனாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன ரீசன்னா விராட் கோலி வந்து ஒரு பிராண்டு இதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது ப்ரோ. அவர் வந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் அது ஒரு ஆரா கிரியேட் ஆகும், அவர் ஒரு வைப். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய டைம் விக்கெட் எடுத்தாருன்னா எந்த பேர் பவுலரே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆனா கோலி வந்து அவ்வளவு இன்டென்சிவா அவ்வளவு அகர்ஷனா செலிப்ரேட் பண்ணுவார். சோ அது வந்து என்ன, அவரு பம்ப் அப் ஆனார்னா அவரை பார்த்து அங்க இருக்க பிளேயர்ஸ் பம்ப் அப் ஆவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ப்ரோ, விராட் கோலி அந்த
சுரேஷ் சர்மாவோட ஓவர்ல வந்து வதேரா வந்து 6 and 4 மாத்தி மாத்தி அடிக்கிறப்போ விராட் கோலி போய் அவர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் தான் பால் நல்லா ஸ்பின் ஆகும். ஏன்னா அவர் லென்த் மேபி அது இன்புட்ஸ் தானே ப்ரோ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு இன்புட் என்ன கேட்டிருந்தா சால்ட் தான் வெளியே எடுத்துருக்கோம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி வந்து ஒரு எப்படினாலுமே வந்து அவர் ஒரு ஃபுல் பேக்கேஜ். விராட் கோலி எப்பவுமே வந்து அது பண்ணக்கூடாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஸ்வப்னல் சிங்கை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல் அவர் வந்து ஒரு ஜடேஜா மினி ஜடேஜா மாதிரி லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்டா ஸ்டெம்ப்னு அடிச்சுட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இன்னொன்னு லிவிங்ஸ்டன் உள்ளே வச்சிருக்கோம் ப்ரோ. ஏன்னா லிவிங்ஸ்டன் ஒரே ஒரு பவுலர் தான் வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின்னும் போடுவார் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். சோ நீங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, ரைட், கூல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் ரெண்டு டீமும் என்னென்ன விஷயங்கள், கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின், ரெண்டு டீமும் என்னென்ன பண்ணணும் மூவிங் ஃபார்வர்ட்? அவங்க பண்ண தப்பு என்ன, எந்த தான் அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நெக்ஸ்ட் மேட்சும் வந்து ஆர்சிபி வர்சஸ் இவங்க பிபிகேஎஸ் தான். சோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமும் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ப்ரோ. நீங்க வந்து இந்த சத்தீஸ்கர்ல தான் வந்து இவங்க ஹோம், பஞ்சாபோட ஹோம். சோ நீங்க அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 200+ ரெண்டு டீமுமே ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச் வந்து ஒரு வெரி லோ ஸ்கோரிங் 111 ஒரு 110 என்னமோ அடிச்சாங்க. கேகேஆர் வந்து 90K இதாயிட்டாங்க. சோ மேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருந்து பிபிகேஎஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பிச்சை கொஞ்சம் கேகேஆர் கொடுத்த மாதிரி ஒரு பிச் கொடுத்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடையாது. குருணல் பாண்டியா வந்து அவரு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரா தான், அவர் மீடியம் பேசரா தான் கன்சிடர் பண்ணணும். அவருக்கு டர்ன்லாம் ஆக போறது இல்ல. சுரேஷ் சர்மா ஒருத்தர் இருக்காரு, பட் அவரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பின்னர் கிடையாது ப்ரோ. கம்பேரிட்டிவ் டு பிபிகேஎஸ் அவர் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல. மேபி ஒரு அந்த மேட்ச்ல ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற ட்ராக் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் வந்து ஆர்சிபி தோத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். ரொம்பவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நிறைய இது டாக்டிக்கலாகவும் நிறைய இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டெஃபினட்டா அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025. மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.